இந்த கல்யாணத்துக்கு காசு கொடுக்கறது இது எல்லாமே பெண்களுக்கு தான் அதிகமா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆட்சியிலையுமே சரி. இப்ப நீங்க பாருங்க, அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் வந்து எப்படின்னா, நீ வந்து டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி பணக்கார எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஹெல்மெட் கொடுங்க, இல்ல ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கொடுங்க, இன்சூரன்ஸ் கட்டி கொடுங்க, இல்ல ஆண்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுங்க. அதெல்லாம் பண்ணல, எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. பண்றேன்னு அதை விட்டு உனக்கு தகுதி இல்லை, நீ டாக்டருக்கு உள்ள என்ட்ரே ஆகக்கூடாதுன்னா அது எப்படி? அது ரொம்ப ஒரு தவறான இதுவா தான் நான் பாக்குறேன். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ஒரு ஹெல்மெட் இல்லாம போறாங்க. அவங்களுக்கு ஹெல்மெட் எப்பனா கொடுத்துருக்காங்களா? தங்கத்துக்கு தாலி தரீங்க, டிவி தரீங்க, என்னென்னமோ தரீங்க. ஏடிஎம்கே இருக்கும் போதும் சரி, டிஎம்கே இருக்கும் போதும் சரி, பெண்களுக்கு தான் நிறைய உதவிகள், நிறைய சட்டங்கள்லாம் வந்திருக்கு. உதவித்தொகை தரத்துல இருந்து தாலி கொடுக்கறது, இந்த மாதிரி ஃப்ரீயா பஸ் விடுறது, அதுக்கப்புறமா நிறைய சலுகைகள், ஸ்காலர்ஷிப்பு, படிக்க வைக்கிறது, இந்த கல்யாணத்துக்கு காசு கொடுக்கறது, இது எல்லாமே பெண்களுக்கு தான் அதிகமா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆட்சியிலையுமே சரி. இப்ப நீங்க பாருங்களேன், ஆண்கள் வந்து ஒரு ஹெல்மெட் இல்லாம போறாங்க. அவங்களுக்கு ஹெல்மெட் எப்பனா கொடுத்துருக்காங்களா? தங்கத்துக்கு தாலி தரீங்க, டிவி தரீங்க, என்னென்னமோ தரீங்க. ஆண்களுக்காக பைக்ல பெட்ரோல் போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்கீங்களா? ஹெல்மெட் இல்லைன்னு பிடிக்கிறீங்க, ஃபைன் போடுறீங்க, 500 ரூபா கட்டுறான். அதுக்கு அந்த 500 ரூபா வாங்காம நீங்க ஒரு ஹெல்மெட் கொடுங்களேன். ஏன் முடியலையா? முடியாதா உங்களால? முடியும்ல. எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஹெல்மெட் கொடுங்க, இல்ல ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கொடுங்க, இன்சூரன்ஸ் கட்டி கொடுங்க, இல்ல ஆண்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுங்க. அதெல்லாம் பண்ணல, எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா பண்ணல. அதே மாதிரி இப்ப நிறைய இளைஞர்கள் வேலை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய இஷ்யூ. இது எனக்குமே நிறைய மைண்டை வந்து பாதிச்சிருக்கு. நானும் சில டைம்ல அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் வந்து எப்படின்னா, நீ வந்து டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி பணக்கார பசங்க தான் ஏழைப்பட்ட பசங்க மார்க் இருக்கு, படிப்பறிவு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனா தகுதி உனக்கு கிடையாது. தகுதி இல்ல, அந்த போஸ்டிங் உனக்கு தர மாட்டோம். ஆமா, ஏன்னா இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க எப்படி இருக்கும்னா ஒரு எஜுகேஷன்னா, நீ எம்எல்ஏ பையனாரு, எம்பி பையனாரு, சிஎம் பையனாரு, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னட்டோட பையனாரு, ஒரே எஜுகேஷன் தான். இப்போ அவர் பையன் படிக்கிற படிப்பு தான் இவர் பையனும் படிப்பாரு, அவங்க பொண்ணு படிக்கிற படிப்பு தான் இவங்களும் படிப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியுமா? அதுக்கு ஒரு எஜுகேஷன். உன்னால 50,000 கட்ட முடியுமா? அதுக்கு ஒரு எஜுகேஷன். உன்னால 10,000 தான் கட்ட முடியுமா? அதுக்கு ஒரு எஜுகேஷன்ன்ற மாதிரி எஜுகேஷன் குவாலிட்டியை பிரிச்சுட்டாங்க. இப்போ ஒரு தரமான ஒரு கல்வி வந்தாதானே அந்த பையன். ஆமா, இல்ல தரமான கல்வி இல்ல 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 கண்டிப்பா இல்ல. எல்லாருக்குமே ஈக்குவலான கல்வியா இருந்தா மட்டும்தான், ஒரு தெருவுல 10 பசங்க இருக்காங்கன்னா 10 பேருக்கும் ஒரே மாதிரி கல்வி இருந்தா மட்டும்தான் அது ஒரு தரமான கல்வியா இருக்கும். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு தமிழ் மீடியம் படிக்கிற பையன் இருப்பான், ஒரு நார்மலான ஸ்கூல்ல ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியம் படிப்பான், ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் இருப்பான். இந்த மாதிரி நீங்க வந்து எஜுகேஷனே மாத்தி மாத்தி வச்சுட்டு உனக்கு எக்ஸாம் மட்டும் ஒரே எக்ஸாம் தான் வைப்பேன் அப்படின்னா அது வந்து பண்ண முடியாது யாராலையும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வந்து பொதுவா ஒரு நீட் எக்ஸாம்னு வச்சுட்டு இதுல பாஸ் ஆனாதான் நீ டாக்டர் ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. ஏன் ஒண்ணு பண்ணுங்க, நீட்ல பாஸ் ஆன எல்லாரையும் படிக்க வைங்க, நீட்ல பாஸ் ஆகாதவங்களையும் படிக்க வைங்க. நீட்ல பாஸ் ஆனவங்க கூட டிகிரி முடிக்காம கூட போயிடுவான், நீட்ல பாஸ் ஆகாம வந்தவன் டாக்டரா கூட ஆயிடுவான். அத மாதிரியும் நடக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ தகுதி இல்லைன்னா தகுதியை உண்டு பண்ணதானே நீங்க இருக்கீங்க. நீட் எழுதுன, ஃபெயில் ஆயிட்ட, உன்னை டாக்டரா வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணுன்னு தானே நீங்க பண்ண வைக்கணும். அதை எழுதி ஒரு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீ டாக்டர் ஆகிட்டன்னு சொல்றதுக்கும், டாக்டரா இல்லாதவன டாக்டரா உருவாக்க வேண்டிய வேலை யாருக்கு? நீங்க தானே பண்ணணும். அதை விட்டு உனக்கு தகுதி இல்லை, நீ டாக்டருக்கு உள்ள என்ட்ரே ஆகக்கூடாதுன்னா அது எப்படி? அது ரொம்ப ஒரு தவறான இதுவா தான் நான் பாக்குறேன். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீட் வச்சாதான் குவாலிட்டியா வரும்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ இதெல்லாம் மாறணும்னா தளபதி உள்ள என்ட்ரி ஆனவருக்கு தளபதி ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் மாறுமா? தெரியல, சொன்னதுல எல்லாம் மாறும். ஃபியூச்சர்ல அவர் வரும்போது ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா அவரும் ட்ரை பண்ணலாம், இல்ல அவரால முடிக்கும். என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்? தளபதி நிறைய இருக்கு. இப்போ நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா,